வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வெயில்லையும் ரொம்ப அழகாக நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய கீரைகள் பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு கீரை. இது பாருங்கள், நம்ம மற்ற கிளைமேட்டில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன இலைகள் தான் வைக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக வச்சுருக்கு பாருங்கள். பருப்பு கீரை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. இதுக்கு நம்ம மண்கலவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செம்மண் ஒரு பங்கு, கொக்கோபிட் ஒரு பங்கு, வெர்மி கம்போஸ்ட் அரை பங்கு, ப்ளஸ் அதில் போன் மீல், அப்புறம் உயிர் உரங்கள், இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 24 பேகு. இதில் நான் ஏற்கனவே ஒரு செடி வச்சுருக்கேன். இது பாருங்கள், கொழுமிச்சை வச்சுருக்கேன். காய் பிடிச்சிருக்குது பார்த்திங்களா. இது ஏற்கனவே உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இது நல்லா வெயிலில் தான் வச்சுருக்கேன். அதாவது நம்ம வெயிலில் ஷேர்டு இல்லாமல் வெயிலில் வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பாதுகாக்கிறதுன்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். இது பாருங்கள், எவ்வளோ அழகாக வெயிலில் துளுத்து வந்திருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் பெரிய பேக்கில் வச்சதுனால தான் அந்த ஹீட்டு நேரடியாக உள்ளே இறங்குறதில்ல. அதனால இது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. அதுலேயே தான் நான் கீரை தூவி விட்டேன். பாருங்கள், கத்திரி அதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரே விஷயம் என்னென்னா, ஈரம் காயாமல் பார்த்துக்கணும். நீங்கள் காலையில் சாயந்தரம் 2 நேரம் தண்ணி ஊற்றலாம், அல்லது ஒரு நேரம் தண்ணி ஊற்றினாலும் சரி. அந்த ஈரம் மட்டும் நம்ம காயாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும். சூடு இந்த பேக்கில் ஏறாது. அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கீரை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்குதுன்னு. அடுத்தது இன்னும் என்னென்ன கீரை இந்த வெயிலுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இது பாருங்கள், தவசி கீரை. இதுவும் முருங்கைக்கீரையை போலவே நிறைய விட்டமின்ஸ் இருக்க கீரை. இந்த கீரையும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருது. சின்ன செடியாக இருந்தால் கொஞ்சம் நிழலில் வச்சு வளர்க்கணும். நல்ல பெரிய செடியாக இருந்தது அப்படின்னா நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் ஒரு 15க்கு 15 சைஸ் பேக்கில் இந்த கீரை வச்சுருக்கேன். அதுலேயே கீழே முடக்கத்தானும் போட்டிருக்கேன். முடக்கத்தானும் நல்லா அழகாக வந்துட்டுருக்குது பாருங்கள். முடக்கத்தானெலாம் சும்மா வேலியிலேயே படர்ந்து வரக்கூடிய ஒரு பயிர். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல 1-2 நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும். அந்த விதை தெரிச்சு விழுந்து நிறைய உங்களுக்கு கீரை கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக அந்த முடக்கத்தான் சட்னி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்துட்டுருக்குது. இந்த கீரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 கீரை பார்த்துட்டோம். இது தவசி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லா கீரைகளும் சமைக்கிறது போலவே இந்த கீரையும் நம்ம சமைக்கலாம். இது பாருங்கள், சிறுகீரை. இதுவும் பாதி வெயில் பாதி நிழல் இருக்க மாதிரியான இடத்துல தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா பெரிய பெரிய இலைகளாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வெயிலில் நம்ம மண்கலவை சொன்ன மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த சிறுகீரைக்கு உள்ளேயே தான் நான் சீனி துளசி வச்சுருந்தேன். சீனி துளசி இருந்ததில் விதை விழுந்து இந்த சிறுகீரை முளைச்சி வந்திருக்கு. நல்லா பெருசாக வந்திருக்கு. ஆனால் ரொம்ப பெருசாக விடக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா இதை போட்டு அழுத்திடும். அதனால் இதை நம்ம சீக்கிரமாக ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இது பாருங்கள், பாலக்கீரை. பாலக்கீரை இதோட நான் ஒரு 10 தடவைக்கு மேலே பறித்து சமைச்சிருப்பேன். இந்த கட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது நேத்தி கூட நான் இது பறித்தேன். அதுவும் நல்ல பெரிய பெரிய இலைகளாக வச்சு இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. அதுபோல் புதினாவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. இது கட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒரு 2 வருஷமே இருக்கும். திரும்ப இதில் கொஞ்சமாக நான் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்டே இருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நிறைய புதினா நம்ம இதுலேருந்து பறிச்சிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸு, சின்ன பேக், அதாவது 9க்கு 6 பேக் நம்மளதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேங்கிங் பாட்டாக போட்டு அதில் நான் ஒரு 5-6 புதினா போட்டு வச்சுருக்கேன். எப்போ வேணும்னாலும் நம்ம அதை பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம். அடுத்தது பாருங்கள், அரைக்கீரை நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே வெயிலில் தான் இருக்கும். ஆனால் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 24க்கு 24 பேக்கில் வச்சுருக்கேன். அதனால அரைக்கீரையும் நமக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. இதோட ஒரு 5 தடவை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் இப்போ தான் பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. நம்ம இந்த மாதிரி பூ வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரு செடி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வேற போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல
அதாவது விதைகளும் இதுலேருந்து தானாக உற்பத்தி ஆயிரும். நாட்டு விதைகளினுடைய பண்பே அதுதான். அது விதைகள் உற்பத்தி ஆயிரும். திரும்பவும் நான் பறித்து கூட மற்றதில் போட மாட்டேன். அது அப்படியே காற்றுக்கு பரவி மற்ற பேக்ஸ்லேயும் விழுந்து கீரைகள் வரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ கீரைகள் வந்து நம்ம இந்த வெயில்லையும் ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கீரைகள். இதோட முருங்கையும் நீங்கள் மாடியில் வைக்கலாம். அந்த மாதிரி இது பாருங்கள், முருங்கை நான் மாடியில் வச்சுருக்கேன். அது இப்போ தான் இதுக்கு கரும்பு முருங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ரகம், ஒரு காய் வச்சுருக்குது. சின்னதுலேயே ஒரு காய் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பண்ணைக்கீரை. இது எல்லாமே வந்து நம்ம வெயிலுக்கு நல்லா வளரக்கூடியது. இது பண்ணைக்கீரையெல்லாம் அவ்வளோ சத்தானது. இதெல்லாம் தானாக விதை விழுந்து தான் முளைக்குது. நான் இதுக்காக எந்த விதையும் போடலை. அதுபோல் இது பாருங்கள், குப்பைக்கீரை. இதெல்லாம் நீங்கள் விதையே போட வேண்டாம். தானாகவே உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய விதைகளே விழுந்து முளைக்கும். நீங்கள் கீரையே வெளியே வாங்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்தியான கீரைகள் வந்து நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயே கீரைகள் வந்து நம்ம வீட்டில் பறிச்சுட்டு போவாங்க. வெளியே வாங்குறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபேமிலிஸ் வந்து நாங்கள் வெளியே கீரைகள் வாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேகுகள்லேயே நிறைய கீரைகள் நமக்கு வருது. அகத்தி, இதுவும் நல்லா வரக்கூடிய ஒரு ரகம். வாரத்தில் ஒரு நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை சூப் போட்டு குடித்தாவே போதும். வயிற்றில் இருக்க புண்கள் எல்லாமே ஆற்றக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கு உண்டு. இந்த கீரைகள் அதோட பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 கீரைகள் இருக்குது. இது சக்கரவர்த்தி கீரை. இந்த கீரைகள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடிய கீரைகள். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே கீரைகள் போட்டு பயன்படுத்திருக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது தான் கீரைகள்ங்க. நம்ம மண்கலவை மட்டும் சரியாக போட்டுட்டோம்னா போதும். இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் 2ஆவதாக சொன்ன ஒரு கீரையினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.